அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்னொரு யூடியூப் செஷன்ல நம்ம வந்து டைரக்ஷன் சென்சிங், நம்ம டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான ரைட்டா ஒரு முக்கியமான டாபிக்ல திசை அறிதல் ரைட்டா டைரக்ஷன் சென்சிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ரைட், இந்த டைரக்ஷன் சென்சிங்ல பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் தெரியணும் ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட், அப்புறம் நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரையும் அப்படியே நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இந்த பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட வினாக்களை இந்த டாபிக்ல முக்கியமான கேள்விகளை பார்க்க போறோம். ரைட்டாப்பா? இப்போ டைரக்ஷன் சென்சிங்ல திசை அறிதல்ல நமக்கு என்னென்ன டைரக்ஷன் திசைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓகேங்களா, பிரைமரியா சொன்னா 4 திசைகளை சொல்றோம். ரைட்டா? அது என்னென்ன திசைகள் அப்படின்னா, மேல வந்து நார்த் அப்படின்றோம், கீழே வந்து சவுத் தெற்கு திசைன்றோம், ரைட் இது வந்து ஈஸ்ட் இது கிழக்கு திசைன்றோம், இது வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றோம். ரைட், இதுக்கு இடைப்பட்ட திசைகளை நம்ம எழுதிக்கலாம். அப்ப இது என்னது, நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவுல இருக்குல்ல, அப்ப நார்த் ஈஸ்ட் இது வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இந்த திசையை சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இந்த திசையை நம்ம என்னவா சொல்றோம், தென்மேற்கு அப்படின்னு சொல்றோம், சவுத் வெஸ்ட்ன்றோம். இந்த திசையை நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களாப்பா? அப்ப இந்த திசைகளை நமக்கு முக்கியமான திசைகள் என்னென்ன, அவருடைய இடங்களை பார்த்துட்டோம். இப்ப வேற என்ன நமக்கு தெரியும், டிகிரி ஆங்கிளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியும் ஒரு சர்க்கிள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்தா நம்ம 360 டிகிரியே நம்ம அந்த கோணத்தை சுத்தி வரம்பா. ரைட்டா? அதுல பாதி 180னா என்னன்னாப்பா, நம்ம எந்த திசையில இருக்குமோ அதான் எதிர் திசை தான் எப்பயுமே 180 டிகிரிப்பா. இப்ப நான் நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், 180 டிகிரி நான் கோணத்துல டிராவல் பண்றேன். ரைட்டா? 180 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில வரேன், கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில வரேன், கிளாக் வைஸ்ல வர, ஆன்டி கிளாக் வைஸ்ல வர, என்ன சொன்னாலும் எந்த திசையில இருக்குமோ அது எதிர் திசையை போடுது. ரைட்டா? 180னா என்னப்பா, எதிர் திசை. அப்புறம் இந்த ஒவ்வொரு கோணம் இருக்குல்லப்பா, பக்கத்துல 45 டிகிரிப்பா. இதெல்லாம் என்னப்பா, பக்கத்துல இருக்கக்கூடிய கோணங்கள்லாம் 45 டிகிரி. அப்புறம் இதையும் பாத்தீங்க, இப்படி வந்தா நம்ம என்னப்பா சொல்றோம், கிளாக் வைஸ் கடிகாரமுள் சுற்றும் திசை அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இதை இப்படி வந்தா அது ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார முள்ளுக்கு எதிர் திசை அப்படின்னு சொல்றோம். ரைட்டாப்பா? இது கடிகார முள்ளுக்கு எதிர் திசை அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப என்னென்ன திசைகள் நமக்கு ஜென்ரலா தெரியணும், அவரோட ஆங்கிள் என்னவா, இந்த கோணங்கள் அடிப்படையும் நமக்கு தெரியணும். ரைட்டா? இதை வச்சு நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம்ல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கான், அது 1 by 1 அப்படியே டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ரைட்பா? அப்ப இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து திசை அறிதல், டைரக்ஷன் இதான் பார்க்க போறோம். அதுல முதல் கேள்வி எப்படி சொல்லியிருக்கான், இந்த திசையோட மேட்ச் பண்ணி இந்த கேள்வியை எப்படி சால்வ் பண்ண போறோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ஷன்ஸை எழுதிக்கலாம்பா. அப்ப என்னென்ன திசைகள் இருக்கோ அதை எழுதிடலாம். அதை வச்சுதான் நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இந்த திசைகளை எழுதிட்டோமா? ரைட்பா? இப்ப நம்ம அந்த கேள்வியை படிக்கலாம்பா. அது எப்படி அவன் ரிலேட் பண்றான்னு பாருங்க. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை ஈஸ்ட்னு சொல்றான்பா. அப்ப தென்கிழக்கு திசை இருக்குல்லப்பா, இது ஈஸ்ட் அப்படின்னா நம்ம பக்கத்திலேயே இருக்கு, இது 45 டிகிரியில இருக்கு, இது கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில போறான்பா. ரைட்டா? அது நார்த் வெஸ்ட வெஸ்ட்னு சொல்றான்பா. ரைட்டாப்பா? வடமேற்க வடக்குன்றான், பக்கத்துல இருக்கு, 45 டிகிரியில இருக்கு, கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில வரான். இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டே போகும்போது சவுத் வெஸ்ட சவுத்ன்றான் பாருங்கப்பா, தென்மேற்க தெற்குன்னு சொல்றான். இதுவும் அதே தான், பக்கத்துல இருக்கு, 45 டிகிரிகளுக்கு கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. இப்ப கேள்வி என்ன கேட்கிறான், நார்த் டைரக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லணும், வடக்கு திசையை நம்ம என்ன திசைன்னு அழைக்கணும். பாருங்கப்பா, இதானே வடக்கு. அப்ப வடக்கு என்னவா சொல்லணும், அது பக்கத்துல இருக்கணும். பக்கத்துலன்னா நார்த் வெஸ்டா நார்த் ஈஸ்டா, வடமேற்கா இல்ல வட கிழக்கா, நம்ம என்னப்பா ஐடியா சொன்னோம், பக்கத்துல இருக்கணும், அது கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில வரும். ரைட்டாப்பா? கடிகார முள் திசைனாதான் நார்த் ஈஸ்ட் வரும், கடிகார முள்ளுக்கு எதிர் திசைனால நார்த் வெஸ்ட். ரைட்டாப்பா? அப்ப என்னப்பா ஆன்சர் சொல்லணும், வடமேற்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆப்ஷன் சி. அப்ப நம்ம பார்த்த எல்லா கண்டிஷனுமே அவன் சொன்னது என்னப்பா, பக்கத்துல இருக்கு, கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில தான் போறோம்பா. அப்ப நார்த் டைரக்ஷன் வில் பி கால் நார்த் வெஸ்ட், வடக்கு திசையை வடமேற்கு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ரைட்பா? ரெண்டாவது கேள்வி வந்து என்னென்னப்பா, இது ஒன்லி டிஸ்டன்ஸ். ரைட்டாப்பா? இந்த தூரத்தை அடிப்படையாக கேட்ட ஒரு கொஸ்டின் பா. இப்ப லக்ஷ்மண் அப்படின்றவர் அவங்க வீட்டுல இருந்து ஓகேங்களா கிளம்புறாரு. எப்படி போறாருன்னா 15 கிலோமீட்டர் டு த வெஸ்ட், மேற்கு நோக்கி போறாரு.
அப்ப நம்ம திசை நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்லப்பா. அப்ப எங்கன்னா லக்ஷ்மண் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, எப்படியா போறாரு, மேற்கு திசை நோக்கி போறாருப்பா. ரைட்டாப்பா, மேற்கு திசை நோக்கி. அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறாரு, மேற்கு திசை நோக்கி ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டாருப்பா. அங்கிருந்து லெஃப்ட் எடுக்கிறாருப்பா. நான் இப்படி வாக் பண்றேன், இதான் நம்மளுடைய லெஃப்ட் பா, இதான் இடதுபுறம் திரும்புகிறார். அப்ப இடதுபுறம் திரும்பி அவர் எவ்வளவு கிலோமீட்டர் வாக் பண்றாருப்பா, 20 கிலோமீட்டர் வாக் பண்றாருப்பா. ரைட்டா. அதுக்கப்புறம் ஈஸ்ட்னா இதுப்பா பாருங்க, இந்த திசையில ஈஸ்ட்னா இப்படிதானே வரணும். ரைட்டா. அப்ப ஈஸ்ட் எடுத்து எவ்வளவு கிலோமீட்டர் வராருன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வாக் பண்றாருப்பா. கிழக்கு திசை திரும்பி ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்ப ஃபைனலா என்னப்பா சொல்லியிருக்காங்க, 15 தானே சொல்லியிருக்காங்க பாருங்க. ரைட். மீண்டும் அவங்க என்ன சொன்னா, ஃபைனலி ஓகேங்களா, ஒரே நிமிஷம், then turned east and walked 25. அப்ப 25 கிலோமீட்டர் போறாருப்பா. அப்ப 25னா இது 15னா அது தாண்டி தானே வரணும் 25. ரைட்டுப்பா. இப்ப என்ன சொன்னா, லெஃப்ட் எடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் போறாருப்பா. ரைட்டா. இப்ப ஃபைனலா அவங்க வீட்டிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் கேப்ல இருக்காருன்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் கேப்ல இருக்காருப்பா, மொத்தம் 25. இது 15 போச்சுன்னா இது 10 கிலோமீட்டர் தூரத்துல நிக்கிறாருப்பா. அப்ப வீட்டிற்கும் தற்போதுள்ள இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர் இடைவெளிப்பா. ரைட்டா. அவங்க வீட்டிற்கும் தற்போதுள்ள இடத்திற்கும் இடையான தூரம் என்ன, 10 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா. அப்ப ஆப்ஷன் பி சரியா இருக்குப்பா. ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதுல என்ன சொல்றான்னு பாருங்க. பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து சமீர் என்பவர் ஸ்டார்ட் பண்றாருப்பா. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி போறாருன்னா தெற்கு திசை நோக்கி போறாரு, டுவர்ட்ஸ் சவுத்ன்றாங்க. அப்ப தெற்குன்னா என்னப்பா, கீழே. ரைட்டா. அப்ப இந்த பி இதான் வச்சுங்களேன், இந்த பி என்ற பாயிண்ட்ல இருந்து எப்படியா போறாரு, தெற்கு. தெற்குன்னா கீழே. ரைட்டா. எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னா ரைட்டா சரியா ஒரு 40 மீட்டர் நடந்து போறாருப்பா. ரைட்டாப்பா, தெற்கு திசை நோக்கி. அங்கிருந்து லெஃப்ட், நான் இப்படிதான் வாக் பண்றேன், என்னோட இடதுபுறம்னா இப்படிதான் போகணும். அப்ப லெஃப்ட் எடுத்து நான் எவ்வளவு தூரம் நடக்கிறேன் அப்படின்னா சரியா ஒரு 30 மீட்டர் நடக்கிறேன்பா. இப்ப இந்த ரீச் ஆகக்கூடிய பாயிண்டோட பேர் Q என்ற புள்ளியை அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க. பாரு, Pல இருந்து தெற்கு திசை நோக்கி போறாரா, அங்கிருந்து லெஃப்ட் எடுத்திருக்காரா, இப்ப Q வந்து ரீச் ஆயிட்டார். இப்ப என்ன கேக்குறான், Pக்கு Qக்கு உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், குறுகிய தூரம்னா இப்படிதான் பார்க்கணும், கிராஸா பார்க்கணும், ஸ்ட்ரைட்டா பார்க்காதீங்க. ரைட்டா. இது நம்ம இப்படி வந்துட்டோம், 40 + 30 70 மீட்டர் நடந்தான், அது கேள்வி இல்லை. P என்ற புள்ளிக்கும் Q என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம்னா குறுகிய தூரம்பா. இது என்ன ட்ரையாங்கிள் பா, செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அது நம்ம அழகா பித்தாகரஸ் தியரத்துல நம்ம படிச்சிருப்போம். இது எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், இதான் அந்த கர்ணம்னு சொல்லுவாங்க, ஹைபாட்டினியஸ்ன்னு சொல்லுவீங்க. x² = 30² + 40² பா. ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவுபா இருக்கும், 25, 2500. அதுக்கு ஒரு ரூட் எடுத்தீங்கன்னா என்னப்பா கிடைக்கும், 50 மீட்டர் பா. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த Pக்கும் Qக்கும் இடைப்பட்ட தூரம் 50 மீட்டர். ஆனா கேள்வி என்ன கேட்கிறான் அப்படின்னா அவரோட திசையும் கேட்கிறான்பா. Q என்ற புள்ளியானது Pயிலிருந்து பார்க்கும் போது வேற மாதிரி இப்படி வரும், கீழே டவுன்வர்ட்ஸ்ல வரணும். இது என்ன திசை பாருங்க, இது என்ன திசை பாருங்க, இது சவுத், இது ஈஸ்ட், நடுவுல சவுத் ஈஸ்ட். அப்ப தென்கிழக்கு திசை 50 மீட்டர் தூரத்துல Q என்பவர் இருக்காருப்பா. அப்ப Q என்ற புள்ளி Pயிலிருந்து பார்க்கும், ஆரோ மார்க்க போற Pயிலிருந்து அப்ப கீழே டவுன்வர்ட்ஸ் வரும். அப்ப இது என்ன திசைப்பா, சவுத் ஈஸ்ட், 50 மீட்டர் தென்கிழக்குப்பா. அப்ப ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கும். கேள்வி நல்லா புரிஞ்சுங்க, Q என்ற புள்ளி Pயிலிருந்து பார்க்கும் போது அப்ப டவுன்வர்ட்ஸ் தான் இப்படித்தானே வரும், Pயிலிருந்து. ரைட்டா. ரைட் பா. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் அதே டிஸ்டன்ஸ் அடிப்படையில, ஒரு தூரம் அடிப்படையில தான் கேள்வியை கேட்டிருக்காம்பா. ஒரு மேன் வந்து ரைட்டாப்பா 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போறாரும்பா. ரைட்டா. வடக்குன்னா மேலப்பா, நார்த் மேல இப்படி போறாரு, 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி டிராவல் பண்ணிட்டார். ரைட்டா. அங்கிருந்து எப்படி போறாருன்னா ஈஸ்ட் பா. அப்ப ஈஸ்ட்னா இதுதான். ரைட்டா. கிழக்கு திசை நோக்கி போறாரு, சரியா 10 கிலோமீட்டர் நடக்கிறாருப்பா. ரைட். அப்ப கிழக்கு திசையில ஒரு 10 கிலோமீட்டர் போறாரு. அங்கிருந்து என்ன சொல்றாருன்னா மீண்டும் ஒரு நார்த். ரைட்டா. நார்த்னா மேலப்பா. ரைட்டா. நார்த் டைரக்ஷன்ல ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காருப்பா. அடுத்தது என்னவா சொல்லியிருக்காங்க, அகைன் வந்து அவர் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் போறாருப்பா. சரியா. ரைட்டா. 2 கிலோமீட்டர் வாக் பண்ணிருக்காரு.
இப்ப என்ன சொல்றாங்க, அந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து தற்போதுள்ள இடமானது ரைட்டாவா எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது என்னன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணுங்கப்பா. இப்படி ஒரு லைன் போடுங்க, இப்படி ஒரு லைன் போடுங்க, இந்த கிராஸா பாருங்க. இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கேட்கறான். இந்த ஆரம்ப புள்ளிக்கும் தற்போதுள்ள புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம்னா கிராஸா பார்க்கணும், ரைட்டா? அப்ப இதோட தூரம் என்னப்பா, இது ஒரு 10, இது ஒரு 2, அப்ப 12பா. பாருங்க, இது ஒரு 10, இது ஒரு 2, 12. அப்புறம் இந்த ஹைட் என்னன்னு பாருங்கப்பா, இது ஒரு 2, இது ஒரு 3, அப்ப 5பா. ரைட்டா? இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தீங்கன்னா இது பேர் என்னப்பா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்பா, பித்தாகரஸ் தியரம். ரைட்டா? அந்த பித்தாகரஸ் தியரம் வழியா இப்பதான் போன கொஸ்டின்ல பார்த்தோம். அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துங்களா, இந்த தூரம் எக்ஸ்பா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர்பா. அப்ப 144 பிளஸ் 25 169. ரைட்டா? 169 ரூட் எடுத்தா 13 கிலோமீட்டர்பா. ரைட்டாப்பா? அப்போ தற்போதுள்ள இடத்திற்கும் ரைட்டாவா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் உள்ள தூரம் என்னன்னா 13 கிலோமீட்டர்ல இருக்காருப்பா. ரைட்டா? அப்ப எப்படி சால்வ் பண்ணிருக்குன்னு பாருங்க. இந்த கிராஸா பார்க்கணும், இதான் குறுகிய தூரம். அப்போ இதோட அட்ஜஸ்டன்ட் சைடு என்னன்னு பாக்குறோம், இதோட ஹைட் என்னன்னு பாக்குறோம். இது அழகா நம்ம செங்கோண முக்கோணம் பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சோம் பாருங்க. ரைட்டா? அப்ப நம்ம எந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும், ஆப்ஷன் பி டிக் பண்ணணும். ரைட்டுங்களா? ரைட் பா. அடுத்த கேள்வி எண் 5, இது என்னன்னு பார்க்கலாம்பா. இப்ப ரமேஷ் என்பவர் ரைட்டா போன கொஸ்டின் மாதிரி நார்த் டைரக்ஷன் நோக்கி போறாரு. அதுக்கப்புறம் என்ன டர்ன்ஸ் ரைட், ஓகேங்களா, வலது பக்கமா திரும்புறாரு. மீண்டும் ஒரு டர்ன்ஸ் ரைட் அகைன், ஓகே, தென் கோஸ் டு லெஃப்ட்ன்றாங்க. விச் டைரக்ஷன் ரமேஷ் ஃபேசிங் நவ்? அப்படின்னா ரமேஷ் என்பவர் எந்த திசையை நோக்கி அவர் நடக்கிறாருன்னு கேட்கிறாம்பா. அப்ப ஈஸியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படியா போறாரு, ஓகேங்களா, வடக்கு திசை நோக்கி போறாருப்பா. ரைட்டா? இப்படி போறாரு. அங்கிருந்து இதுல டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கல, ஒன்லி பேஸ்ட் ஆன் என்ன நம்ம பாக்குறோம், டைரக்ஷன் தான். அப்புறம் டேர்ன் ரைட், வலது பக்கமா திரும்புறாருப்பா. ரைட் எடுத்துட்டாரா, ஃபர்ஸ்ட் நார்த் டைரக்ஷன் நோக்கி போனாரு, அங்கிருந்து ரைட் எடுத்தார். மீண்டும் என்னவா சொல்றாங்க, டேர்ன் ரைட் அகைன், மீண்டும் வந்து வலது பக்கமா திரும்புறாருப்பா. ரைட்டா? ரைட் எடுத்துட்டாரா. அப்புறம் ஃபைனலா என்ன சொல்றாங்க, கோஸ் லெஃப்ட். ரைட்டா? ஃபைனலா இடது பக்கமாக திரும்புகிறார். இப்பொழுது அவர் என்ன திசையை நோக்கி டிராவல் பண்றாருப்பா. அப்ப சிம்பிளா பார்த்தா அவர் என்ன டைரக்ஷனை நோக்கி போறாருன்னா ஈஸ்ட், கிழக்கு திசை நோக்கி அவர் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி போனாரா, சிறிது தூரம் பயணித்தாரா, அங்கிருந்து ரைட் எடுத்தார், வலதுபுறமா திரும்புறார். அங்கிருந்து மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா வலதுபுறம் திரும்புறார். ரைட்டா? இப்ப என்ன சொல்ற, அங்கிருந்து இடது பக்கமா திரும்புறாருப்பா. அப்ப லெஃப்ட் எடுத்தா ஃபைனலா அவர் கிழக்கு திசையை நோக்கி அவர் டிராவல் பண்றாருன்னு பார்க்கும். ரைட்டா? தற்போது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னு பார்க்கும். ரைட் பா. அடுத்த கேள்வி வந்து நம்ம இந்த ஒரு ஆங்கிள் சொன்னலப்பா, இந்த கோண அடிப்படையிலான ஒரு வினாப்பா. ரைட்டா? அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க சிம்பிளா அப்படி எழுதிக்குங்க. ரைட்டா? என்னென்ன டைரக்ஷன் உங்களுக்கு ஜென்ரலா தெரியும். ரைட்டாலாம் எழுதுங்க, சவுத்து, இது நார்த்து, இந்த கண்டிஷன்லாம் அப்படியே எழுதுருங்க. ரைட் பா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்னப்பா சொல்றாங்க, ஒரு மனிதன் வடமேற்கு திசையை நோக்கி இருந்தா, நார்த் வெஸ்ட ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காம்பா. அங்கிருந்து என்ன சொல்ற, கடிகாரம் சுற்றும் திசையில் 90 டிகிரி. இதுக்கு என்ன ஷார்ட்கட்டா, கடிகாரம் சுற்றும் திசை கிளாக் வைஸ்னா பிளஸ்ன்னு எழுதணும்பா, ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ்ன்னு எழுதணும். இது நோட் பண்ணீங்க ஷார்ட்டா. கிளாக் வைஸ் கடிகாரமுள் சுற்றும் திசைனா பிளஸ் பா. ரைட்? அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் கடிகாரம் உள்ளுக்கு எதிர் திசை என்றால் மைனஸ் அப்படின்னு ஒரு சைன் போடுங்க. எழுதியாச்சா? இப்ப 90 டிகிரில, ஓகே, 90 டிகிரில கடிகாரம் சுற்றும் திசையில வந்திருக்காரு. அங்கிருந்து கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசை, எதிர் திசைன்னு என்னப்பா, -180 டிகிரி. ரைட்? அப்ப அதே திசையில் மீண்டும் 90 டிகிரி, அதே திசைனா என்னப்பா, ஃபைனலா கடிகாரம் உள்ளுக்கு எதிர் திசையில வந்தாரு, மீண்டும் அதே திசைனா அதே -90 டிகிரி தான், அதே கடிகாரம் உள்ளுக்கு எதிர் திசையில போறாரு. இப்ப தற்போது எந்த திசையில் உள்ளார் பாருங்கப்பா. இந்த +90 -90 கேன்சல் ஆயிடுமா? சால்வ் பண்ண ஃபைனலா என்ன பாருங்க ஆன்சரு, -180. ஜென்ரலா 180க்கு பிளஸ் மைனஸ் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா 180 ஆப்போசிட் பா. அவன் இனிஷியலா ஆரம்பிச்சது நார்த் வெஸ்ட், வடமேற்கு.
அவன் சரியா 180 டிகிரினா என்னப்பா, அப்படியே ஆப்போசிட் லைன் பாரு, சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கான். மைனஸ்னா என்னன்னா அவன் கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில வந்திருப்பான், ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்திருப்பான், அவ்வளவுதான். ஸோ பிளஸ்ஸா இருந்தா இப்படி வந்திருப்பான், கிளாக் வைஸ்ல வந்திருப்பான். அப்ப சவுத் ஈஸ்ட்னா என்னப்பா, தென்கிழக்கு அப்படின்னு அவன் பாக்குறோம். ரைட், அது ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்கப்பா. அப்ப ஆப்ஷன் டில இருக்குப்பா. இது ஐடியா புரியுதா பாருங்கப்பா. இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு வடமேற்கு திசை நோக்கியவா இருக்கானா, அங்கிருந்து என்னப்பா சொல்லலாம், கடிகாரம் சுற்றும் திசையில் 90 டிகிரி, அதாவது பிளஸ் 90. ரைட்டா, கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசைனா மைனஸ் வா, மீண்டும் அதே திசையில்னா மீண்டும் அதே கடிகார எதிர் திசையில் 90 டிகிரி போறாங்க, மைனஸ் 90. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண எனக்கு வித்தியாசம் 180 வருது. அப்ப 180 டிகிரினா அப்படியே எதிர் திசை, ஆப்போசிட் லைன் போறீங்களா, இதான் 180 டிகிரி. அப்ப நார்த் வெஸ்ட்ல இருந்தா ஃபைனலா சவுத் வெஸ்ட்டுக்கு நம்ம வந்திருப்போம். அப்ப தென்கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்குன்னு பார்க்கணும். ரைட் வா, இல்ல அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம்பா. இது ஒரு பேசிக்கா டிஸ்டன்ஸ் இருக்கு, இல்ல பாத்தீங்கன்னா அதே நேரத்துல இந்த ஆங்கிள் கான்செப்ட் இருக்குப்பா. நீங்கள் வடகிழக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பின்பு, வடகிழக்கு அப்படின்னா என்னப்பா, இதுல பாருங்க, இல்ல வடகிழக்கு அப்படின்னா என்ன சொல்றோம், இதுனா இது நார்த், இது ஈஸ்ட். இந்த நார்த் ஈஸ்ட் வடகிழக்குன்றாங்க. எவ்வளவுனா ஏதோ ஒரு 3 கிலோமீட்டர் போயிருக்கான் அப்படின்னு ஏதோ சொல்றான். அங்கிருந்து 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா என்னன்னாப்பா, அந்த கிளாக் வைஸ் தான்பா. வலதுபுறம்னா ரைட்னு சொல்றோம். ரைட்னா என்னப்பா, இப்படி வந்தா கிளாக் வைஸ். இதுனா ஷார்ட்டா இது கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸ்னா என்னப்பா எழுதணும், பிளஸ் 90 டிகிரி அப்படின்னு எழுதணும்பா. ரைட்டா, அந்த 90 டிகிரி திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் வாக் பண்றாரு. பின்பு மீண்டும் சரியாக 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அங்கிருந்து மீண்டும் 90 டிகிரி வலதுபுறம்னா அதே கிளாக் வைஸ் தான். எனில் தற்போது எந்த திசை, இது ஆட் பண்ணா 180பா. இப்பதான் போன கொஸ்டின்ல பார்த்தோம். 180னா என்னன்னா, நீங்க என்ன திசையில இனிஷியலா இருந்தீங்க அப்படியே எதிர் திசைப்பா. அப்ப எதிர் திசைனா இதுக்கு ஆப்போசிட்ல என்னப்பா இருக்கும், சவுத் வெஸ்ட்பா, தென்மேற்கு திசையில இருப்பாருப்பா. இது ஐடியா புரியுதா பாருங்க. இங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் தேவையில்லை, இந்த 3, 4 இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இங்க கேள்வி டைரக்ஷனை பொறுத்தது, திசையை பொறுத்துதான் இந்த கேள்வி கேட்கறான். அப்ப இனிஷியலா வடகிழக்கு திசை நோக்கி இருக்கான்பா. அங்கிருந்து என்னவா சொல்றான், ஒரு 90 டிகிரி வரான். ரைட்டா, ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படின்னா கிளாக் வைஸ்ல வரான். மீண்டும் அங்கிருந்து ஒரு 90 டிகிரி வரான். ரைட்டா, ஃபைனலா எந்த திசையை நோக்கி வர இருக்காம்பா, தென்மேற்கு திசை. அவ்வளவுதான். ரைட்டா, அப்ப இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷன்ல டைரக்ஷன் சென்ஸ் முக்கியமான வினாக்கள் பார்த்திருக்கோம். இதே மாதிரி அடுத்த செஷனையும் சந்திப்போம்பா. நன்றி, வணக்கம்பா.